50 வருஷத்துல முதல் முறையா நடந்திருக்கு. எந்த இந்திய மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் அரசு இல்லை. அந்த பைத்தியக்கார இலவச கால் மார்க்ஸ் அரசு இல்லை. அதனால் இந்திய அரசியலில் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஓட்டிங் கணக்கு எப்படி இருக்குன்னா, ஓட்டிங் நாள்ல இந்துக்கள் ஆப்சென்ட் ஆகுறாங்க. அதனால நீங்க ஏதாவது ஃப்ரீயா கொடுக்க வேண்டி இருக்கு. கம்யூனிசத்தை எடுக்கவும் நீங்க கம்யூனிஸ்டா மாறி முதல்ல கொடுக்கணும். அதாவது பிஜேபியின் நிலையை பாருங்கள். ஒரு மதிரீதியான சனாதன பொருளாதார மாதிரியை நாட்டில் அமல்படுத்துவதற்கு அவர்கள் முதலில் ஆட்சிக்கு வர வேண்டும். மேலும் ஆட்சிக்கு வருவதற்கு முதலில் கார்ல் மார்க்ஸை காப்பியடித்து சிலவற்றை இலவசமாக வழங்க வேண்டியிருக்கும். அப்போதான் ஆட்சிக்கு வருவாங்க. அப்புறம் பொருளாதாரத்தை மொத்தமா மாத்த முடியும். அப்புறம் விநியோகம் குறையலாம். அதுவும் எதிர்கட்சி தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாதான். இப்படி ஃப்ரீயா கொடுத்து இது என்ன மாதிரி பாலிடிக்ஸ், வாக்குகளை வாங்குறதா? அதனால முதல் முறையா இப்படி நடந்திருக்கு. நான் டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கே எழுதினேன், சிவப்பை பிடுங்கி எரிஞ்சிடுவாங்கன்னு. அந்த சிவப்பை நாம முழுசா பிடுங்கி எரிஞ்சிட்டோம். கேரளாலையும் அவங்க போயிட்டாங்க. இது நடக்க வேண்டியதுதான்.